டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை மட்டும் நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருமே மெலிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டு புசு புசுன்னு ஹெல்த்தியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. அதை விட முக்கியமாக அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வெள்ளை கொண்ட கடலை எடுத்துருக்கோம், இல்லைன்னா கருப்பு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 100 கிராம் எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் அரை கப்பு வெள்ளை கொண்ட கடலை, பச்சை நிலக்கடலை பருப்பு அது அரை கப்பு, அது ஒரு 100 கிராம் எடுத்து ரெண்டையுமே நைட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதை 2 தடவை அலசிட்டு இப்போ நம்ம பருப்பாகவே எடுத்து வச்சுருக்கோம். இதில் கடலை பருப்பும் அந்த கொண்ட கடலையும் சேர்ந்து ஒன்றா ஊற வச்சதுனால அது உள்ளே சரியாக நமக்கு தெரியல. ஆனால் ரெண்டுமே அரை கப்பு. இப்போ நல்லா ஊற வச்சுட்டு 2 தடவை கழுவிட்டு நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இது மக்காச்சோள கருது, ஒரு கருது பச்சை கருது, அப்படியேவும் நம்ம பச்சை கருது தோலோடு எடுத்துகிட்டு அதை தான் நம்ம இங்கே உதுத்து வச்சுருக்கோம். ஒரு கருது, அதையும் நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாமே நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3/4 வேக்காடு, அதாவது ரொம்பையும் குழஞ்சி போகாத அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். அதை நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். பச்சை பயிறு அதேமாரி 100 கிராமு அரை கப்பு எடுத்து அதையும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா 2 தடவை அலசிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதையும் நம்ம அந்த குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி, நம்ம வேகிறதுக்கு தக்கன தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு நல்லா அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு விசில் விட்டுருக்கோம், நல்லா வெந்துருச்சு. பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப குலைவாலாம் வேக வேண்டாம். இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை கலை வைக்கணும், பெரிய கலை வைக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்ச பருப்புகளை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ 2 கேரட்டு மீடியம் சைஸில், இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மேலே இருக்கிறத மட்டும் சீவிட்டு இப்போ நம்ம கேரட்டுகளை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். இப்போ நம்ம அதை தண்ணியில் கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பிஞ்சு வெள்ளரிக்காய் 1 இந்த மாதிரி நைஸாக அதை முதைய கழுவிடணும். திரும்பலாம் கழுவ வேண்டாம், வெட்டின பிறகு கழுவ வேண்டாம். அதனால் முதைய கழுவிட்டு இப்போ நம்ம அதை வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளரிக்காயை இந்த சின்ன வெள்ளரிக்காய் ஒல்லியாக இருக்கிறதுனால நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோம். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் துண்டு துண்டாக கூட கேரட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா பிஞ்சு அதான் இப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா சின்ன சின்னதாக நைஸாக வெட்டி வச்சுருக்கேன், வட்டமாக. இதையும் தனியாக நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். பெரிய வெங்காயத்தை எடுத்து இதை நம்ம பொடுசாக கட் பண்ணிக்கிறணும். இப்போ 2 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். இந்த 2 பச்சை மிளகா நல்லா பொடுசாக வெட்டிக்கிறணும். அப்படி 2ஆக கீறிட்டு பொடுசாக, அதாவது காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகா இல்லாமல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி, நல்லா செவசவன்னு பழுத்தது ஒரே ஒரு தக்காளி இந்த சைஸில், அதையும் நம்ம புதுசாக வெட்டிக்கிறணும். நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக, இந்த அளவுக்கு சின்ன துண்டுகளாக எல்லாத்தையுமே வெட்டி தனியாக எடுத்துருவோம். இப்போ நம்ம தக்காளியெல்லாம் புதுசாக வெட்டியாச்சு. இந்த அளவுக்கு வெட்டினோடனே அது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க, ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. கொய்யாக்காய் ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் காயாக இருக்கக்கூடாது. நல்லா மீடியமான சைஸில் ஒரு கொய்யாவை எடுத்துகிட்டு நம்ம இதையும் புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், கொஞ்சம் கடிக்க முடியலை, விதை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த கொய்யாக்காயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பிடும்போது லேசாக கொய்யா விதை இருக்கும், இல்லை கொய்யா விதையை நீக்கிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரெடியாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்போடு சேர்த்து இதையும் தட்டிடலாம். எல்லாத்தையும் தட்டியாச்சு. அடுத்து தக்காளி தனியாக வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் போட்டோம். மல்லியில் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். நம்ம ஏற்கனவேவும் அந்த பருப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு லைட்டாக உப்பு சேர்க்க போகிறோம். இது இந்து உப்பு, கருப்பு உப்புன்னு சொல்லுவோம்ல, இந்து உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு
லேசாக மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த உப்பு போட்டோம்னா நம்ம கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம கெட்டி தயிர், நம்ம 200 ml வச்சுருக்கோம் கெட்டி தயிர். இது நம்ம தேவை தக்கன உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பாதி போல் உள்ளே சேர்த்துருவோம். இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சாடி பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு இதமாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்துடலாம். நம்ம ஓலை கலந்து விட்டுருங்க. இப்போ தயிர் மிச்சத்தையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லைனா தயிர் இல்லைன்னா சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தயிரோடு அந்த வெயிலுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், நல்லா 1/2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து மேலே பிழிஞ்சு விட போகிறோம். போதும், அவ்வளோதான். பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்ருவோம். ப்ரோட்டீன் சாலட் சூப்பராக தயாராகிட்டு. இது மாதிரி ஒரு உணவு சாப்பிடணுன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், ஒன்றுமே செய்யாது. அப்படியே உட்காந்து காலையில் டிஃபன் கூட இதை சாப்பிட்றலாம். இதே மாதிரி ஒரு புரோட்டீன் சாலட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட்டையும் அருமையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.